இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை எப்படியோ, நமக்கு அப்படி இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால தான் நமக்கு பிழைப்பு. இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிக்கும்போது, கர்த்தர் உங்களை புல்லுள்ள இடங்களில கொண்டு போய் மேய்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். என் ஆடுகளை நானே மேய்த்து, அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளுக்கு புல்லுள்ள இடங்களில கொண்டு போய் மேய்ப்பது மட்டுமில்ல, அவைகளுக்கு அமர்ந்த தண்ணீரண்டையில கொண்டு போய் தண்ணீர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். புல்லுள்ள இடம்னா செழிப்பு, அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறதுனா சமாதானம். கர்த்தர் செழிப்பை மட்டும் கொடுத்து நம்மளுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கிறவர் அல்ல, செழிப்பை கொடுத்து சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். 16ஆம் வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து, புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். காணாமல் போனவைகளை தேடி கொண்டு